அர்ப்பணம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இன்றைய கதையின் பெயர் ஆபத்திற்கு பாவமில்லை. ஒரு ஊர்ல கணவனை இழந்த மனைவி இருக்காங்க. அவங்க கொய்யாப்பழம் விக்கிறவங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் அவனுக்கு 4 வயது ஆகிறது. டெய்லி அந்த அம்மா கொய்யாப்பழத்த ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு விற்க போவாங்க. அப்போ ஒரு பஸ்ல ஏறி இன்னொரு ஊருக்கு போய் வித்துட்டு, அதே பஸ்ல திரும்பி வருவாங்க. நம்ம ஊர்ல டவுன் பஸ் எல்லாம் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டவுன் பஸ்ல போயிட்டு, போயிட்டு வருவாங்க. தன் மகன காலையில ஸ்கூல்ல விட்டுட்டு, அவங்க பஸ்ல ஏறி போயிட்டு, திரும்ப ஈவினிங் 4 மணிக்கு குழந்தை வர்றதுக்குள்ளார அவங்க வந்துருவாங்க. இந்த மாதிரி தான் அவங்களுடைய சம்பாத்தியம் இருந்தது. அவங்க காலையில தன் பையன வேக வேகமா ஸ்கூல்ல விட்டுட்டு, பஸ்ல ஏறும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப பதட்டமா ஏறுவாங்க. பஸ் கிளம்புற நேரமா இருக்கும். சம்டைம்ஸ் பஸ்ஸ விடுற மாரி இருக்கும். ஓடி போய் ஏறுற மாரி இருக்கும். இப்ப எப்பவுமே கண்டக்டர் கிட்ட அவங்க வந்து திட்டு வாங்கிப்பாங்க. "ஏம்மா கொய்யாப்பழக்காரம்மா, நீயும் வந்திருக்க. உன் கூடயும் மேல ஏத்துற. அதுவும் லேட்டா வர்ற. என்னம்மா பண்ற இப்படி?" அப்படின்னு சொல்லி. அப்போ ஐயா, என் குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு லேட் ஆயிடுது ஐயா. கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க ஐயா அப்படின்னு மேல அவசர அவசரமா ஏறுவாங்க. இந்த மாதிரி தான் அவங்களுடைய லைஃப் போயிட்டு இருந்தது. டெய்லி இந்த மாதிரி கொய்யாப்பழம் வித்துட்டு அந்த சம்பாத்தியத்துல அவங்க வாழ்க்கைய நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க கொய்யாப்பழம் விக்கிறதுக்காக பஸ்ல ஏறி போய் மற்ற ஊர்களுக்கெல்லாம் வித்துட்டு, அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருது. 4 மணிக்கெல்லாம் தன் குழந்தை ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துருவான். ஆனா, அவங்க வர்றதுக்கு மணி 6 ஆயிடுது. அப்போ அந்த பஸ்ஸ புடிக்கிறதுக்கு அவங்களுக்கு லேட் ஆகுது. வேகமா வந்து அன்னைக்கு ஏர்றாங்க. கூடைய தூக்கிட்டு பஸ்ஸோட இறுதி சீட்ல ஏறி உட்கார்றாங்க. அப்ப ரொம்ப பதட்டமா இருக்காங்க. ஏன்னா, தான் குழந்தை 4 மணிக்கெல்லாம் ஸ்கூல்ல இருந்து வந்துருவான். ஆனா, நம்ப 6 மணிக்கு தான் போறோமே அப்படின்னு அவங்க ரொம்ப பதட்டமா இருக்காங்க. தன் பையன் என்ன சாப்பிட்டானோ என்னவோ தெரியலையே! இப்படி நம்ப வந்து லேட்டா போறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொரு ஸ்டாப்பா இறங்கிட்டு இருக்கு. அவங்க மொத்த நேரமும் வர்ற நேரம் ஃபுல்லா அவங்க ரொம்ப பதட்டமாவே இருக்காங்க. அவங்களோட ஸ்டாப்பிங் வரும்போது ரொம்ப வேகமா கீழ இறங்குறாங்க. அப்ப கீழ விழுற மாதிரி ஆயிடுறாங்க. அப்போ கண்டக்டர் அந்த அம்மாவ பார்த்து திட்டுறாங்க. "ஏம்மா வரும்போதும் பதட்டமா வர்ற, போகும்போதும் பதட்டமா போற. என்னம்மா நீ பண்ற?" அப்படின்னா, "ஐயா இல்லையாய்யா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. குழந்தை தனியா வீட்ல இருப்பான். அதுக்காக தான்யா இப்படி ஓடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடுறாங்க. அப்போ வீட்ல போய் பார்க்கும்போது, தன் பையன் கேட்குறான், "அம்மா ஏம்மா இவ்ளோ லேட் ஆயிருச்சு?" அப்படின்னு. "அப்பா இன்னைக்கு கொய்யாப்பழம்லாம் வித்துட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சுப்பா. மன்னிச்சிருப்பா. நான் உனக்கு ஏதாவது சமைக்கிறேன்." அப்படின்னு போயிட்டு கிச்சன்ல அவங்க சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சமைக்கும்போது சொல்றாங்க, "தம்பி நீ நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னல்ல, என் கூடையில சுருக்கு பையில பணம் இருக்கு. அந்த பணத்த எடுத்து நீ வச்சுக்கோ. நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுப்பா." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த தம்பி போயி கூ கூடைய பார்க்குறாரு. கூடைக்குள்ளார அந்த சுருக்கு பை இல்ல. அப்போ அந்த சிறுவன் சொல்றாரு அவங்க அம்மாகிட்ட, "அம்மா கூடையில சுருக்கு பை இல்லம்மா" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மா ரொம்ப பதட்டமா வந்து கூடைய தேடி பார்க்குறாங்க. வீட்ல அங்க இங்க ஓடுறாங்க. எங்கேயாவது கீழ தொலைச்சுட்டமா, கீழ விட்டுட்டோமா அப்படின்னுட்டு. எங்கேயுமே இல்ல. அவங்க அழுது புலம்புறாங்க. என்னன்னா, "1 வாரமா ஸ்கூல் ஃபீஸுக்காக தான் கொய்யாப்பழங்கள வித்து நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தேன். மொத்தமும் அந்த சுருக்கு பையில தான் வச்சிருந்தேன். இப்படி தொலைச்சுட்டனேப்பான்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த சிறுவன் அவங்க அம்மாவ தேத்த பார்க்குறான். ஆனா அவங்களால அவங்களால அடக்கவே முடியல. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு எங்க போய் தேடுவாங்க இப்போ? இப்ப இன்னொரு காட்சிய பார்க்கலாம். அந்த சுருக்கு பை எங்க போச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவங்க அவசரமா பஸ்லேருந்து கீழ இறங்கி விழ பார்த்தாங்க இல்லையா? அப்போ அவங்களுடைய சுருக்கு பை அந்த பஸ்ஸோட இறுதி சீட்ல கீழ விழுந்திருக்கு. அத கண்டக்டரு இந்த பஸ்ஸோட சீட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வருவாங்க இல்லையா? அப்போ ஜஸ்ட் செக் பண்ணிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த இறுதி சீட்ல அந்த சுருக்கு பைய பார்க்குறாரு. அப்போ கொய்யாப்பழக்கார அம்மாவோட சுருக்கு பை இங்க இருக்கே! ஐயோ! அந்த அம்மா என்ன வேதனைப்படுதோ தெரியலையே! போய் முதல்ல இந்த சுருக்கு பைய குடுத்துறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நினைக்கிற மாத்திரத்துல கண்டக்டருக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ கண்டக்டரோட ஒய்ஃப் கால் பண்ணி, தன் பையன் பார்க்ல விளையாடிட்டு இருந்தான். அவனுடைய மண்டையில பயங்கரமா அடிபட்டுருச்சு. ரத்தம் வந்துட்டு இருக்கு. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். நீங்க எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்கன்னு சொல்லி பதட்டமா பேசுறாங்க. அப்போ கண்டக்டர் டிரைவர் கிட்ட அந்த வண்டிய டிப்போல விட சொல்லிட்டு, அந்த சுருக்கு பைய தான் பேக்ல போட்டுட்டு அவர் வந்து அவசரமா ஓடுறாரு. ஹாஸ்பிட்டல் போகும்போது, அந்த சிறுவனுக்கு அவங்க வந்து ஸ்டிச்சஸ் போடணும்னு சொல்லிட்டாங்க. அதனால வெயிட் பண்றாங்க.
ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்ச உடனே அவங்க பில் கட்ட சொல்றாங்க. அப்போ கண்டக்டர் கிட்ட பணம் இல்ல. அவங்க மனைவியும் பணம் எடுத்துட்டு வரல. அப்போ ஆபத்துக்கு பாவம் இல்லன்னு சொல்லி, தான் கையில இருந்த சுருக்கு பையில அப்படியே எடுத்து மனைவி கிட்ட குடுத்து, "இந்த பணத்த நீ கட்டிடு" அப்படின்னு சொல்லி கண்டக்டர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த சிறுவன கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த சிறுவன தூங்க வச்சுட்டு அந்த கண்டக்டரோட மனைவி வந்து கண்டக்டர் கிட்ட பேச வராங்க. "ஐயா, நீ ஏதோ ரொம்ப கவலையா இருக்கிற மாரி இருக்கேய்யா! ஒண்ணும் இல்ல. நம்ம பையனுக்கு சரியா போயிடும். அவன் சும்மா விளையாடும்போது கீழ விழுந்தது தான். சரியா போயிடும். இதுக்காக நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் கண்டக்டருக்குள்ள ஆழமான கவலை. ஏன்னா, ஆபத்துக்கு பாவம் இல்லன்னு கொய்யாப்பழக்காரியோட அ மணிய எடுத்து நான் குடுத்துட்டேன். ஆனா, அந்த அம்மா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு, ஏதோ ஒரு தேவைக்காக இருக்கும். நான் இப்ப என்ன பண்றது? நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கம் வருமா? இந்த குற்ற உணர்வே என்ன சாகடிச்சிரும் போல இருக்கேன்னு நெனச்சுட்டு ரொம்ப கவலையா இருக்காரு. மனைவி ஏதோ ஒரு விதத்துல இத தெரிஞ்சுக்கிட்டு, கண்டக்டரோட கைய நீட்ட சொல்லி, ஒரு ரூ. 500 கண்டக்டர் கிட்ட குடுக்குறாங்க. கண்டக்டர் அப்படியே அவங்க மனைவிய பயங்கர வியப்பா பார்க்குறாரு. "ஐயா, எனக்கு தெரியும் ஐயா. நீங்க மாச கடைசில உங்ககிட்ட எந்த பணமும் இருக்காது. எப்படி இந்த பணத்த புரட்டுனீங்கன்னு எனக்கு தெரியாது. யார்கிட்ட கடன் வாங்குனீங்கன்னு தெரியாது. யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருந்தா, இந்த பணத்த கொண்டு போய் குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லி ரூ. 500 கையில குடுக்குறாங்க. அப்ப அந்த கண்டக்டரு, "என் நெஞ்சில பால வாத்தம்மா" அப்படின்னு சொல்லி மனைவிய கட்டி தழுவிட்டு அவசரமா வெளிய ஓடுறாரு. சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த சுருக்கு பையில அந்த ரூ. 500 போட்டுட்டு கொய்யாப்பழக்காரம்மாவோட வீட்டுக்கு போறாரு. அந்த இடத்துல அந்த அம்மா பயங்கரமா அழுது புலம்பிட்டு இருக்கு. "என் காசு எங்க போச்சுன்னு தெரியலையேப்பா" அப்படின்னுட்டு. அப்போ கண்டக்டர் ரொம்ப வேகமா வந்து, "ஏம்மா கொய்யாப்பழக்காரம்மா, இந்த மாதிரியா சுருக்கு பைய இப்படி தவறி எங்கேயோ போட்டுட்டு வர்றது? அது பஸ்ல நீ உட்காந்துருந்த சீட்லயே இருந்தது. இந்தா புடி" அப்படின்னு சொல்லி சொல்ல வராரு. உள்ள இருந்து ஓடி வந்து கொய்யாப்பழக்காரம்மா பயங்கர நன்றியுணர்வோட அந்த கண்டக்டர் ஐயாக்கு, "ஐயா, என் பையனுக்கு நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸுக்காக வச்சிருந்தேன் ஐயா. நல்ல வேளை ஐயா. இது வேற எங்கேயாவது மாட்டியிருந்தா நான் என்னய்யா பண்றது? உங்களுக்கு கோடி கும்பிடு ஐயான்னு" அந்த சுருக்கு பைய வாங்குறாங்க. "சரி, சரி. இனிமேலாவது கொஞ்சம் பாதுகாப்பா இரு" அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் திரும்பி ஒரு 10 அடி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ கொய்யாப்பழக்காரம்மா திரும்ப கண்டக்டர் ஐயாவ கூப்பிடுறாங்க. "ஐயா" அப்படின்னு. அப்போ கண்டக்டர் திரும்புறாரு. கொய்யாப்பழக்காரம்மா சொல்றாங்க, "ஐயா, இந்த வாரம் ஃபுல்லா வித்த காசு எனக்கு ரூ. 300 இருந்தது. இந்த சுருக்கு பைக்குள்ளார நான் ரூ. 300 தான் வச்சிருந்தேன். ஆனா இங்க ரூ. 500 இருக்கு. இந்த ரூ. 200 எனது இல்லையா? தெரியாம நீங்க ஏதாவது தவறி இந்த பைக்குள்ளார பணம் வச்சிருந்தா, அது என்னோட பணம் இல்லன்னு" சொல்லி அந்த ரூ. 200 எடுத்து கண்டக்டர் கையில குடுக்குறாங்க. கண்டக்டர் ஒரே அதிர்ச்சியா கண்ணீரோட கொய்யாப்பழக்காரம்மாவ பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய நன்றி உணர்வோட, கண்கள் ஃபுல்லா கண்ணீரோட கண்டக்டர வந்து பார்க்குறாங்க. இந்த கதை நான் எழுதின சொந்த கற்பனை கதை. முதன் முதலா நான் எழுதின சொந்த கற்பனை கதை. இந்த கதையிலருந்து என்ன கருத்து கிடைக்குது அப்டின்னா, இந்த கதையில 3 கேரக்டர் இருக்காங்க. கொய்யாப்பழக்காரம்மா, கண்டக்டர், கண்டக்டரோட மனைவி. இந்த 3 மக்களுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையான மக்கள். ஆனா, அந்த எளிமையான மக்களுக்குள்ளார ஒரு உண்மை இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்திலயும் எளிமையான மக்கள் நெறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்டயும் இந்த மாரி உண்மை கண்டிப்பா இருந்துட்டு தான் இருக்கு. நல்லவங்க இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்றத உணர்த்துறது தான் இந்த கதை. அனைவருக்கும் நன்றி.